வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. பணிப்பெண் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக சென்னை பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ மற்றும் அவரது மகன் மருமகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை செல்லூரில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம். விவரங்கள். அதாவது அண்மையில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் மனைவி மெர்லினா வீட்டில் பணிபுரிந்து வந்த 18 வயது இளம்பெண் கொடூரமாக தாக்கப்பட்ட விவகாரம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் மனைவி மெர்லினா தன்னை கொடூரமாக தாக்கியதாக காயங்களுடன் பாதிக்கப்பட்ட சிறுமி விசாரித்திருந்தார். இந்த சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் மனைவி மெர்லினாவை போலீசார் கைது செய்து உளவு சிலை அடைத்துள்ளார்கள். சிறுமி தாக்கப்பட்ட விவகாரம் தமிழகத்தையே ஒழிக்கும் விதமாக அமைந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் மதுரை செல்லூர் அம்பேத்கர் ரோடு சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பட்டியலின மாணவியின் மீது வன்கொடுமையை ஏறிவிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் குடும்பத்தினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் ஆளும் திமுக அரசு காவல்துறையை செயல்பட விடாமல் தங்கள் கட்டுக்குள் வைத்திருப்பதாக கூறி திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் செல்லூராஜு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வருகிறார்கள். இதில் ஆளும் திமுக அரசால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் தலையிட்டால் காவல்துறை முடங்கி பிடிக்கின்றன போன்ற கண்டன கோஷங்களை எழுப்பப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.